வணக்கம் மக்களே, நான் சத்யவர்ஷா. இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். தேர்தல் அறிக்கை 16 இது அனைத்து வகையான நம்மளுடைய இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் கீழ் கொண்டு வரக்கூடிய சட்டத்திருத்தங்கள். குற்றங்களுக்கு துணையாக நிற்கும் வழக்கறிஞர்கள் தண்டனை சட்டத்தின் கீழ் தண்டிக்கப்பட வேண்டும். பாதுகாப்பான சட்டத்தின் கீழ் அனைத்து கட்சிகள் ஆர்ப்பாட்டம் மாதத்துக்கு 2 நாள் அரசே முழுமையான பங்களிப்பு கொடுப்பதற்குரிய ஒரு பிரத்யேக இடம் அமைத்து நேரடியாக ஊடகங்கள், முதலமைச்சர் மற்றும் அனைத்து கட்சிகளுமே சந்திப்பதற்குரிய ஒரு பங்களிப்பு. அரசு பங்கீட்டு நடமாடும் கடை பாதுகாப்பாளர் சட்டம், நம்மளுடைய அரசினுடைய கூட்டமைப்பு சிறுதொழில் திட்டம், கல்லூரி மாணவ மாணவி அனைவருக்குமே பகுதி வேலை நேரம், நம் பாதுகாப்பாளர் சட்டத்தின் கீழ் விவசாய வாழ்வாதாரத்தை உயர்த்தும் திட்டத்தின் கீழ் நில மீட்டெடுப்பு பாதுகாப்பாளர் சட்டம், நிதிநிலை தணிக்கை கடுமையான சட்டமாக கொண்டு வரப்பட வேண்டும். சென்ட்ரலைஸ்ட் ஆடிட் டிவிஷன், லேண்ட் அக்யூசியேஷன் சிஸ்டம், இது முழுமையாக இட அபகரிப்பு முழுமையாக இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கும் அனைத்துமே இதற்குரிய முழுமையான ஒரு ஆடிட் டிவிஷன் கொண்டு வரப்பட வேண்டும். நில மீட்பு பாதுகாப்பாளர் சட்டம் ஒரு கடுமையான சட்டமாக கொண்டு வரப்பட வேண்டும். அரசு நில மீட்பு கடுமையான பாதுகாப்பாளர் சட்டத்தின் கீழ் கொண்டு வந்து அனைத்து வகையான அரசுக்குட்பட்ட அனைத்து கோவில் இடங்கள் மற்றும் விவசாய நிலங்கள் அனைத்துமே முழுமையாக அரசிடம் ஒப்படைக்கக்கூடிய சட்டத்திருத்தம். புதிய மெட்ரோ தடை பாதுகாப்பாளர் சட்டம் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு தடை விதித்து நம் மக்களுக்குரிய பணியை தொடர்வதற்குரிய பங்களிப்பு கொண்டு வரப்பட வேண்டும். சிவில் சர்வீஸ் முறையாக அதற்குரிய மாற்றம் நம் பாதுகாப்பாளர் சட்டத்தின் கீழ் கட்டாயமாக 5 மொழியை பயில்வதற்குரிய முழுமையான பங்களிப்பு கொடுக்க வேண்டும். இதனால் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்குரிய செயல்பாடுகள் அமையும். அவர்களுக்குரிய அனைத்து வகையான பயிற்சிகளை அளித்து சொந்த மாநிலத்திலேயே வேலை செய்யக்கூடிய நியமனம் கட்டாயமாக கொண்டு வர வேண்டும். விவசாய விளைச்சல் விலை நிர்ணயம் நம் பாதுகாப்பாளர் சட்டத்தின் கீழ் அரசே நேரடியாக விளைச்சலுக்கு ஏற்ப விலை நிர்ணயம் மற்றும் கொள்முதல் செய்யும் திட்டம். தேசிய உரிமையாளர்கள் பாதுகாப்பாளர் சட்டம், தேசிய உரிமை எளிமையான வாழ்க்கை முறை, சட்டமன்றத்தில் மாதம் முதல்வரிடம் குறைகளை சொல்ல நம் பாதுகாப்பாளர் சட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட வேண்டும். காவலர்கள் குறை கேட்கும் நாள் சட்டமன்றத்தில் மாதம் முழுமையாக கொண்டு வரப்பட வேண்டும். திரையுலக பாதுகாப்பாளர் சட்டத்தின் கீழ் விமர்சனங்கள் தடை சட்டமாக கொண்டு வரப்பட வேண்டும். இணையதளத்தில் திரைப்பட விமர்சனங்கள் தடை சட்டமாக நம் பாதுகாப்பாளர் சட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட வேண்டும். ஊடக உரிமை பாதுகாப்பாளர் சட்டத்தின் கீழ் முழுமைப்படுத்த வேண்டும். திரைப்படம் ஊழியர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் பாதுகாப்பாளர் சட்டத்தின் கீழ் அரசு நியமனம் செய்யக்கூடிய சம்பளம், காப்பீடு மற்றும் அனைத்து வகையான சலுகைகள், காப்பீடு முழுமையாக மருத்துவ காப்பீடு மற்றும் விபத்து காப்பீடு அங்கீகாரமாக கொண்டு வந்து அவர்களுக்குரிய ஓய்வூதிய திட்டத்தையும் அங்கீகரிக்கப்பட வேண்டும். இன்றைக்கும் எத்தனையோ மக்கள் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து கொண்டிருக்கின்றார்கள். இது மாதிரியான முழுமையான சட்டத்திருத்தம் கொண்டு வரும்பொழுது அவர்களுக்குரிய அடையாள அட்டை வழங்கும் போது ஒரு முழுமையான அடுத்த கட்டத்துக்கு நகர்வதற்குரிய திரைப்படம் சார்ந்த எத்தனையோ கூலி தொழிலாளி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்குரிய இது ஒரு சட்டத்திருத்தமாக அமைக்கப்படும். புதிய ரயில் பாதை தடை பாதுகாப்பாளர் சட்டம் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு முழுமையாக கொண்டு வரும் திட்டம். புதிய தேசிய நெடுஞ்சாலை தடை பாதுகாப்பாளர் சட்டம் அடுத்த 10 ஆண்டுக்கு. தனிநபர் நிதிநிலை அறிக்கை பாதுகாப்பாளர் சட்டம் நேரடியாக பிரத்யேக ஆப்பின் வழியாக அனைத்து மக்களுடைய வருமானம், வங்கி கணக்கு, வீடு வாடகை, சொந்த வீடு, வேலை, குழந்தைகளுடைய பள்ளி, கடன், வருமானம், தொழில் அனைத்துமே பதிவு செய்யும் திட்டம். அரசு நேரடியாக வீடு வீடாக சென்று நிதிநிலை கணக்கு பதிவு செய்யக்கூடிய இது முழுமையாக அனைத்து மக்களுடைய அவர்களுடைய வருமானம், வங்கி கணக்கு, வீடு வாடகை, சொந்த வீடு, வேலை, குழந்தைகளுடைய பள்ளி மற்றும் கடன், வருமானம், தொழில் அனைத்துமே பதிவு செய்யும் திட்டம். தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை பாதுகாப்பாளர் சட்டத்தின் கீழ் நம் தனிநிலை மக்கள் கருத்து கேட்கும் அனைத்துமே இணைந்து நம் மாநில அரசு நிதிநிலை அறிக்கை மத்திய அரசுக்கு பரிந்துரை